குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நேற்று நாள்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். சினிமால பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, 10 பெருமைனா அப்ப புத்தி வரும். விடுங்க, 10 பெருமை அப்பதான் புத்தி வரும். இப்படிப்பட்ட தோக்கடிச்சிருக்கோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். இருக்க சினிமாவாக நானும் சினிமா நடிகதான். சினிமா ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியதா இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கறது யோசிச்சுப்பாங்க. இப்ப நான் பிராங்கா சொல்றேன், இப்ப கருத்தியல் ரீதியா ஒரு மாற்றமா, ஐடியாலஜிக்கலி ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா, திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. கருத்தியல் ரீதியா இதை விட இன்னும் வேகமா ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி கொண்டு அவங்களை முதல்வராக்குங்க, தப்பே கிடையாது. இல்ல விடுதலையிலேயே மிக முக்கியமான விடுதலை பட்டியல் இனத்தவர்களுடைய விடுதலை எப்படிங்கிறீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவங்க நிக்கலவங்க அவ்வளவு இடத்துல அவங்க ஜெயிக்க வைங்க. என்ன மாற்றம் இருக்குது? ஏன்னா என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் என்னுடைய அன்பு தந்தை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கையில என்ன சொன்னாரு, என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர், திராவிடமும் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள். அப்ப திமுக தானே, திமுக அண்ணா திமுக அது எல்லாம் ஒண்ணுதான். தலைவர்கள் நபர்கள் மட்டும்தான் மாறுது. அந்த தலைவர்கள் நபர்களும் மாறும்போது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஸ்டாலின் என்ன சொல்றேன், நான் நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா எல்லா கட்சியிலையும் ஒரு குறை இருக்கும், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன கொண்டு போய் ஓட்டு போட்டுருவீங்களா?